காசாவில் இடம்பெறுகின்ற மனித பேரழிவை தடுக்க வேண்டும், மனிதாபிமான உதவிகளை முன்னெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஜோர்தான் அரசு ஒரு பொதுவான வரைவு தீர்மானம் ஒன்றை ஐக்கிய நாடுகள் பொதுச்சபைக்கு கொண்டு வந்தது. இதற்கு ஆதரவாக 120 நாடுகள் வாக்களித்ததோடு எதிராக 14 நாடுகள் வாக்களித்தன. இதில் அமெரிக்கா, இஸ்ரேல் போன்ற நாடுகள் உள்ளடங்குகின்றன. இதனிடத்தில் வாக்கெடுப்பிலிருந்து இந்தியா, ஜெர்மனி, பிரிட்டன், கனடா போன்ற நாடுகள் வாக்கெடுப்பை புறக்கணித்திருக்கின்றன. இந்த நிலையில் இஸ்ரேல் இந்த தீர்மானத்துக்கு எதிரான தனது நிலைப்பாட்டை திட்டவட்டமாக கூறியிருக்கிறது. எதை எப்படி இருப்பினும் இஸ்ரேல் என்னதான் காரியங்களை செய்தாலும், எவ்வாறான அட்டூழியங்களை புரிந்தாலும் அதை ஆதரிக்கிற போக்கு அமெரிக்கர்கள் மத்தியில் இருக்கிறதோ இல்லையோ, அமெரிக்க அரசாங்க தலைமைகள் மத்தியில் இருக்கிறது. ஆளும் தரப்பும் எப்போதுமே இஸ்ரேலுக்கு ஆதரவான செயற்பாடுகளையே முன்னெடுத்திருந்தது. இது காலங்காலமாக நாம் பார்க்கிற விடயம். இந்த வரைவு தீர்மானம் மாத்திரமன்றி இஸ்ரேல் காசா மீது போர் தொடுத்ததற்கு பிறகும், அதனத்தில் மருத்துவமனை மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பிறகும் அந்நாட்டு அதிபர் தெரிவித்த கருத்துக்கள் இவற்றுக்கு சான்றாக அமைகின்றன. எனவே இஸ்ரேலை சாதகமாகவே அவருடைய கருத்துக்கள் எப்போதும் வெளிவந்திருக்கின்றன. இதே போக்கினை காலாகாலமாக அமெரிக்கா கடைபிடித்து வருகிறது. எந்தெந்த காலப்பகுதியில் எவ்வாறான சந்தர்ப்பங்களை எதற்காகவெல்லாம் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயற்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் இப்போது விரிவாக பார்ப்போம். இஸ்ரேல் ஹமாஸ் போர் ஒரு மாதத்தை நெருங்கும் நிலையில் அங்கு மனிதாபிமான அடிப்படையில் உடனடியாக போர் நிறுத்தத்தை கொண்டுவர கோரி ஜோர்தான் அரசு ஐநா பொதுச்சபையில் வரைவு தீர்மானம் கொண்டு வந்தது. தீர்மானத்துக்கு ரஷ்யா, பாகிஸ்தான், மாலத்தீவு, வங்கதேசம், தென்னாப்பிரிக்கா உட்பட 120 நாடுகள் ஆதரவு தெரிவித்தன. இஸ்ரேல், அமெரிக்கா, ஆஸ்திரியா, செக் குடியரசு, ஹங்கேரி, பப்புவா நியூகினியா, பர்குவே உட்பட 14 நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்தன. இந்தியா, ஆஸ்திரேலியா, கனடா, ஜெர்மனி, ஜப்பான், யுக்ரைன், பிரிட்டன் உள்ளிட்ட 45 நாடுகள் வாக்கெடுப்பை புறக்கணித்தன. 120 நாடுகளின் ஆதரவுடன் ஐநா பொதுச்சபையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை இஸ்ரேல் நிராகரிப்பதாக அதன் வெளியுறவுத்துறை அமைச்சர் அலி கோஹென் தெரிவித்தார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில், போர் நிறுத்தம் கோரி ஐநா பொதுச்சபையில் கொண்டுவரப்பட்ட தீர்மானத்தை இஸ்ரேல் திட்டவட்டமாக நிராகரிக்கிறது. ஹமாஸ் ஒரு பயங்கரவாத அமைப்பு. நாஜிக்கள், ISIS பயங்கரவாதிகள் இவ்வாறு அழிக்கப்பட்டார்களோ அவ்வாறே ஹமாஸ் பயங்கரவாதிகளும் அழிக்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இந்த தீர்மானத்தின் மீது பேசிய இஸ்ரேலுக்கான ஐநா நிரந்தர பிரதிநிதி கிலாட் எர்டன், உண்மையின் அடிப்படையில் இந்த தீர்மானத்துக்கு எந்த மதிப்பும் இல்லை. இஸ்ரேல் சட்டத்தை மதிக்கும் ஒரு நாடு. தனது குடிமக்களை பாதுகாக்க போராடும் இஸ்ரேலை ஆதரிப்பதை விட சட்டத்தை மதிக்காத பயங்கரவாதிகளுக்கு பாதுகாப்பு இருக்க வேண்டும் என்பதாக பெரும்பாலான நாடுகள் கருதுகின்றன என்பது இந்த வாக்கெடுப்பில் வெளிப்பட்டுள்ளது. வன்முறையை தடுக்க விரும்பும் எவரும் பயங்கரவாதிகளை பாதுகாக்கும் தீர்மானங்களுக்கு வாக்களிக்க கூடாது. உண்மையாக அமைதி திரும்ப வேண்டும் என விரும்பினால் ஆயுதங்களை கீழே போடவும், பிணை கைதிகளை உடனடியாக விடுவிக்கவும் ஹமாஸை வலியுறுத்த வேண்டும். இது நடந்தால் போர் உடனடியாக முடிவுக்கு வரும். இத்தகைய தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட இந்த நாள் ஐநாவுக்கும் மக்களுக்கும் ஒரு 2 நாள். தன்னை தற்காத்துக் கொள்ள இஸ்ரேல் தொடர்ந்தும் போராடும். தனது எதிர்காலத்தை பாதுகாக்கவும் தக்க வைத்துக் கொள்ளவும் யூதர்களுக்கு உரிமையுண்டு. ஐநா பொதுச்சபையில் கொண்டுவரப்பட்டுள்ள தீர்மானத்தில் ஹமாஸ் பற்றி குறிப்பிடப்படவில்லை. ஹமாஸின் அராஜகம் மீண்டும் நிகழாமல் தடுக்கப்பட வேண்டும். ஹமாஸ் பயங்கரவாத அமைப்பின் சக்தியை அழித்தொழிப்பதே இதற்கு ஒரே வழி. அப்பாவி மக்களை கொலை செய்யும் பயங்கரவாதிகளின் பெயரை குறிப்பிட வேண்டிய கடமை இந்த அவைக்கு இருக்கிறது. அவர்களின் பெயரை மறைப்பது சரியல்ல. கொலைகாரர்களை பாதுகாக்க ஏன் நினைக்கிறீர்கள்? குழந்தைகளின் தலையை வெட்டியிருந்து அவர்களை கடத்திச் சென்ற பயங்கரவாதிகளை ஏன் பாதுகாக்கிறீர்கள்? இந்த தீர்மானம் என்ன சொல்கிறது என்பதை உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். இது தீர்வுக்கு வழி காண்கிறதா அல்லது இஸ்ரேலின் கைகளை கட்டிப்போட நினைக்கிறதா? வாய்ப்பு வழங்கப்பட்டால் ஹமாஸும் இஸ்புல்லாவும் ஒரு அக்டோபர் 7 மீண்டும் நடத்துவார்கள். ஹமாஸின் வேர்களை வெட்டி எறிவதே இந்த பிரச்சினைக்கு ஒரே தீர்வு என தெரிவித்தார். இந்த தீர்மானத்தை 40 நாடுகள் முன்மொழிந்தன. ஜோர்தானின் தீர்மானத்தில் இஸ்ரேல் மீது ஹமாஸ் அமைப்பினர் நடத்திய தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிக்கப்படவில்லை. ஹமாஸ் அமைப்பிடம் பிணைக்கைதிகளாக இருக்கும் இஸ்ரேலியர்களை விடுவிப்பது குறித்தும் தீர்மானத்தில் எவ்வித குறிப்பும் இல்லை. இந்த அம்சங்களை சேர்ப்பதற்காக தீர்மானத்தில் திருத்தம் செய்ய வேண்டும் என்று அமெரிக்கா, கனடா உள்ளிட்ட நாடுகள் வலியுறுத்தின. இது தொடர்பாக முதலில் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. சில நாடுகள் தீர்மானத்தில் திருத்தம் மேற்கொள்ள ஆதரவளித்து வாக்களித்தன. ஆனால் போதிய வாக்குகள் இல்லாததால் தீர்மானத்தில் திருத்தம் செய்ய முடியவில்லை. இதேவேளை அக்டோபர் 31 அன்று காசாவில் உள்ள ஜபாலியா அகதிகள் முகாம் மீது இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் நடத்திய வான்வழி தாக்குதலில் சுமார் 130க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் 300க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஹமாஸ் அமைப்பின் மூத்த தளபதி ஒருவரை கொல்வதற்காக முகாமில் உள்ள குடியிருப்பு கட்டடங்கள் மீது 6க்கும் மேற்பட்ட வான்வழி தாக்குதல்களை நடத்தியதாகவும் ஹமாஸின் பதுங்குமிடங்கள் பலவற்றை அழித்ததாகவும் இஸ்ரேல் மார்தட்டிக் கொள்கிறது. தாக்குதலால் அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டது குறித்து இஸ்ரேல் எவ்வித கருத்தும் தெரிவிக்கவில்லை. ஜபாலியா அகதிகள் முகாம் மீதான தாக்குதலுக்கு பிறகு காசா பகுதியுடனான அனைத்து தகவல் தொடர்புகளும் இணைய சேவைகளும் முற்றிலுமாக தடைப்பட்டு விட்டதாக பாலஸ்தீன தகவல் தொலைத்தொடர்பு நிறுவனமான பால்டெல் கூறியது. வான்வழி தாக்குதலுக்கு பிறகு முகாமிலிருந்து எடுக்கப்பட்ட படங்கள் தரையில் உருவான பெரிய பள்ளங்களை தாக்குதல் ஏற்படுத்திய பேரழிவை காட்டுகின்றன.
இஸ்ரேலின் தாக்குதலை நேரில் பார்த்த முகமது இப்ராஹிம், நான் ரொட்டி வாங்க வரிசையில் காத்திருந்த போது திடீரென எவ்வித முன்னறிவிப்புமின்றி 7-8 ஏவுகணைகள் வந்து விழுந்தன. தரையில் 7-8 பெரிய துளைகள் உருவாயின. கொல்லப்பட்டவர்களின் பிணங்களும் உடல் பாகங்களும் அப்பகுதி எங்கும் நிறைந்திருந்தன. அது உலகத்தின் முடிவு போல காட்சியளித்தது என்று கூறினார். இந்த தாக்குதலில் அல் ஜசீரா செய்தி நிறுவனத்தின் பொறியாளர் முகமது அபு அல் கும்சானின் குடும்ப உறுப்பினர்கள் 19 பேர் கொல்லப்பட்டதாகவும் அல் ஜசீரா தெரிவித்துள்ளது. அக்டோபர் 7 முதல் இதுவரை 3500க்கும் மேற்பட்ட குழந்தைகள் உட்பட 9000க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர் என்றும் 23,000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் என்றும் காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் காசாவில் இன அழிப்பு நடப்பதாகவும் அதனை தடுக்க ஐநா தவறிவிட்டதாகவும் கூறி ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையத்தின் OHCHR இயக்குநர் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். கடந்த அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு முக்கிய மூளையாக செயற்பட்ட ஹமாஸ் மத்திய பிரிவு கமாண்டர் இப்ராஹிம் பியாரியுடன் சேர்த்து நிறைய ஹமாஸ் தீவிரவாதிகளும் கொல்லப்பட்டதாக வீழ்த்தப்பட்டதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை கூறியது. இந்த நிலையில் அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள தெற்கு பகுதிக்கு செல்லுமாறு எக்ஸ்தலம் வாயிலாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை மீண்டும் வலியுறுத்தியது. ஜபாலியா முகாம் மீதான தாக்குதல் குறித்து இஸ்ரேல் பாதுகாப்பு படை செய்தித் தொடர்பாளர் லெப்டினன்ட் கர்னல் ஜொனாதன் கார்னிக்ஸ் கூறுகையில், பியாரியை வீழ்த்தியது மிகவும் முக்கியமானது. அதேவேளை பக்கவாட்டு சேதாரமாக பொதுமக்களும் உயிரிழக்க நேர்கிறது. கடந்த செவ்வாய்க்கிழமை தாக்குதலில் பியாரி உட்பட 50 பேர் கொல்லப்பட்டனர். இவர்களில் பலர் தீவிரவாதிகள். பக்கவாட்டு சேதாரத்தை குறைக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன என்று மாத்திரம் குறிப்பிட்டார். ஆனால் இப்ராஹிம் பியாரி வீழ்த்தப்படவில்லை என்று ஹமாஸ் கூறுகிறது. இஸ்ரேல் போலி தகவலை தெரிவிக்கிறது. ஹமாஸ் அளிப்பு போர்வையில் இஸ்ரேல் அப்பாவி பொதுமக்களை வீழ்த்துகிறது என்று ஹமாஸ் குற்றஞ்சாட்டியுள்ளது. இதற்கிடையில் தான் ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தின் இயக்குநர் கிரைக் மொகபீர் தனது பதவியை ராஜினாமா செய்தார். அக்டோபர் 28 தனது ராஜினாமா கடிதத்தை அனுப்பியவர் காசாவில் இஸ்ரேல் நடத்தும் இன அழிப்பை தடுக்க ஐநா தவறிவிட்டது. அங்கே அப்பாவி பாலஸ்தீனர்கள் கொல்லப்படுகின்றனர். இந்த தாக்குதலை அமெரிக்கா, பிரிட்டன் மற்றும் ஐரோப்பாவின் பல நாடுகள் ஆதரித்து வருகின்றன. மோசமான தாக்குதலை அவை இணைந்து அரங்கேற்றுகின்றன. அதை தடுக்க முடியாத ஐநாவில் இருந்து தான் விலகுகிறேன் என்று குறிப்பிட்டார். ஜபாலியா முகாம் மீதான தாக்குதலை ஈரான், எகிப்து, ஜோர்தான் போன்ற நாடுகளும் கண்டித்துள்ளன. மனித உரிமை மீறல்களை இஸ்ரேல் செய்து வருவதாக அவை குற்றஞ்சாட்டியுள்ளன. காசாவில் லட்சக்கணக்கான அப்பாவிகள் வாடுகின்றனர். அவர்களுக்குரிய மனிதாபிமான உதவிகள் கிடைப்பதையாவது இஸ்ரேல் உறுதி செய்ய வேண்டும் என்று அந்நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. ஜபாலியா அகதிகள் முகாம் மீதான தாக்குதலில் 195 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டதாகவும் 777 பேர் காயமடைந்ததாகவும் 120க்கும் அதிகமானோர் இடிபாடுகளில் சிக்கி இருப்பதாகவும் ஹமாஸ் அமைப்பு சார்பில் வெளியிடப்பட்ட தகவலில் கூறப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் தொடர்பாக ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தின் எக்ஸ் வலைத்தள பக்கத்தில், அகதிகள் முகாம் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் அதிக எண்ணிக்கையிலான பொதுமக்கள் உயிரிழந்துள்ளனர். அங்கு ஏற்பட்டுள்ள அழிவின் அளவை கருத்தில் கொண்டு இவை போர்க்குற்றங்களுக்கு சமமான தாக்குதல் என கருதுகிறோம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 4 வாரங்களாக தொடர்ந்து நடக்கும் போரில் அப்பாவி மக்கள் உயிரிழந்து வருகின்றனர். நாளுக்கு நாள் போர் உக்கிரமடைந்து வரும் நிலையில் நூற்றுக்கணக்கான நோயாளிகளும் காசாவின் வடக்கில் உள்ள மருத்துவமனைகளில் சிக்கிக் கொண்டிருப்பதாக பாலஸ்தீன அகதிகளுக்கான ஐநா அமைப்பின் தலைவர் தெரிவித்துள்ளார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை இஸ்ரேல் ராணுவம் காசாவின் அல் குதுஸ் மருத்துவமனைக்கு அருகிலுள்ள பகுதிகளை குண்டு வீசி தாக்கியுள்ளது. அல் குதுஸ் மருத்துவமனையை விட்டு வெளியேறுமாறு அந்த மருத்துவமனை ஊழியர்களிடம் கூறியதாக மருத்துவர்கள் கூறுகின்றனர். ஆனால் நோயாளிகள் பலர் தீவிர சிகிச்சையில் உள்ளதால் அவர்களை நகர்த்தக்கூட முடியாத சூழல் ஏற்பட்டிருப்பதாக மருத்துவர்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். இஸ்ரேல் அப்பகுதியில் தொடர்ந்து வான்வழி தாக்குதல்களை நடத்தி வருவதாக பாலஸ்தீன செஞ்சிலுவை சங்கம் தெரிவித்துள்ளது. சுமார் 14,000 பொதுமக்கள் மருத்துவமனை மற்றும் அதன் மைதானத்தில் தஞ்சமடைந்துள்ளனர் என கூறப்படுகிறது. ஆக்கிரமிக்கப்பட்ட வெஸ்ட் பேங்க் பகுதியில் உள்ள யாட்டா நகரின் நுழைவாயிலில் 23 வயது பாலஸ்தீனர் ஒருவர் இஸ்ரேலிய படைகளால் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் பாலஸ்தீன சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பாலஸ்தீனிய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் தெற்கு காசா பகுதியில் உள்ள கான் யூனிஸ் நகரத்தில் 93 பேர் பலியாகியுள்ளனர் என்று கூறப்பட்டுள்ளது. இதேவேளை காசாவில் அல் ஃபக்கூரா ஸ்கூல் என்ற பள்ளிக்கூடம் மீது இஸ்ரேல் குண்டு வீசி தாக்குதல் நடத்தியதில் 15 பேர் உயிரிழந்ததாகவும் 54 பேர் காயமடைந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. காசாவில் உள்ள பள்ளிகள், தங்குமிடங்கள், மருத்துவமனை பகுதிகள் மற்றும் ஆம்புலன்ஸ்களை குறிவைத்து இஸ்ரேல் ராணுவம் தொடர்ச்சியாக குண்டுகளை வீசி வருகிறது. இதனால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். காசா நகரில் கடந்த வெள்ளிக்கிழமை ஆம்புலன்ஸ் வாகனத்தின் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் குறைந்தது 15 பேர் கொல்லப்பட்டதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்தனர். இது தொடர்பாக காசாவின் செய்தி தொடர்பாளர் அஷ்ரஃப் அல் குத்ரா செய்தியாளர்களிடம் கூறும்போது, அக்டோபர் 7 முதல் 150 துணை மருத்துவர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். 27 ஆம்புலன்ஸ் வாகனங்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டுள்ளன. பலியானவர்களில் பெரும்பாலானவர்கள் பள்ளிக்கூடத்தில் அமர்ந்திருந்த பெண்கள், குழந்தைகள் என தெரிகிறது. அவர்களின் எலும்புகள் மற்றும் சதைகள் பிளாஸ்டிக் பைகளில் சேகரிக்கப்பட்டன. இஸ்ரேல் ராணுவம் அல் ஃபக்கூரா ஸ்கூல் என்ற பள்ளி மீது குண்டு வீசி தாக்குதல் நடத்தியதில் 15 பேர் உயிரிழந்தும் 54 பேரும் காயமடைந்துள்ளனர். குறித்த 24 மணி நேரத்தில் மட்டும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் குறைந்தது 250 பேர் உயிரிழந்திருக்கிறார் என தெரிவித்துள்ளார். பொதுவாகவே போரின் போது மக்கள்
மக்கள் வசிக்கும் பகுதி, பள்ளி, கல்லூரி, மருத்துவமனை, வழிபாட்டு தலங்கள் ஆகியவற்றின் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது. ஆனால் தொடக்க முதலே இஸ்ரேல் போர் நெறிமுறைகள் மீறி தாக்குதல் நடத்தி வருவதாக பாலஸ்தீன தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. சுமார் 2200 பேர் இடிபாடுகளுக்கு இடையில் புதைந்துள்ளனர் என காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் மினியாபாலிஸ் நகரில் சுமார் 200 பேர் அடங்கிய பொதுமக்கள் மத்தியில் உரை நிகழ்த்திக் கொண்டிருந்தார். அப்போது ஒரு பெண் அவர் பேச்சில் குறுக்கிட்டு போர் நிறுத்தத்துக்கு அழைப்பு விடுக்குமாறு கேட்டுக்கொண்டார். இதனால் நெருக்கடிக்கு உள்ளான ஜோ பைடன் ஹமாஸ் இஸ்ரேல் இடையே போர் இடைநிறுத்தம் தேவை, பிணை கைதிகளை மீட்பதற்கு தோதாக கால அவகாசம் தேவை என தெரிவித்துள்ளார். அதிபர் பைடனின் பேச்சு வைரலான நிலையில் அது தொடர்பாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து வெள்ளை மாளிகை அதிகாரிகள் தெளிவுபடுத்தியுள்ளனர். வெளிநாட்டினர் வெளியேறும் வகையிலும் பொதுமக்களுக்கு உதவி கிடைக்கும் வகையிலும் இஸ்ரேல் ஹமாஸ் போரில் மனிதாபிமான இடைநிறுத்தம் தேவை என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் என அவர்கள் விளக்கியுள்ளனர். காசா போரை நிறுத்த வேண்டும் என்று முதல் முறையாக அதிபர் பைடன் கூறியிருக்கும் சூழலில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் இஸ்ரேலுக்கு மீண்டும் பயணம் மேற்கொண்டார். அப்போது போரை தற்காலிகமாக நிறுத்துவது தொடர்பாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுடன் அவர் ஆலோசனை நடத்தியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதே நேரம் அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் இஸ்ரேல் போர் தொடங்கியதிலிருந்து இதுவரை 31 பத்திரிகையாளர்கள் உயிரிழந்துள்ளனர் என தி டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் என்ற ஆன்லைன் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்தியில் கூறப்பட்டுள்ளது. இதை பத்திரிகையாளர்களை பாதுகாப்பதற்கான குழு உறுதி செய்துள்ளது. இந்த 31 பத்திரிகையாளர்கள் 26 பாலஸ்தீனர்கள், 4 இஸ்ரேலியர்கள் மற்றும் ஒரு லெபனான் பத்திரிகையாளர்கள் அடங்குவர். இது தவிர பத்திரிகையாளர்கள் 8 பேர் காயமடைந்துள்ளனர், 9 பேர் காணாமலோ அல்லது சிறைப்பிடிக்கப்பட்டோ உள்ளனர் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. அமெரிக்கா 358, கிரேட் பிரிட்டன் 281, பிரான்ஸ் 221 மற்றும் ஜெர்மனி 102 என்ற எண்ணிக்கையில் பத்திரிகையாளர்களை இதுவரை இஸ்ரேலுக்கு அனுப்பியுள்ளனர். ருமேனியா, அர்ஜென்டினா, நேபாளம் மற்றும் சிங்கப்பூர் ஆகிய நாடுகளும் இஸ்ரேல் போர் தொடர்பான செய்திகளை சேகரிக்க பத்திரிகையாளர்களை அனுப்பியிருக்கிறது. இவ்வாறு மாறி மாறி இரு தரப்பினரும் தாக்குதல் நடத்தி வருவதில் இரு பக்கமும் பலத்த உயிர் சேதம் ஏற்பட்டுள்ளது. இந்த போர் அதிக உயிரிழப்புகளையும் மனிதாபிமான நெருக்கடியையும் ஏற்படுத்தி வருகிறது. இதனால் காசாவில் மனிதாபிமான அடிப்படையில் போரை நிறுத்த வலியுறுத்தி ஐநா பொதுச்சபையில் தீர்மானம் கொண்டுவரப்பட்டிருந்தாலும் இஸ்ரேல் போரை கைவிடுவதாக இல்லை என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. சில தினங்களுக்கு முன்பு இஸ்ரேல் காசாவில் இணையம் மற்றும் தொலைத்தொடர்புகளை முற்றிலுமாக துண்டித்தது. இந்த நிலையில் பாலஸ்தீன தொலைத்தொடர்பு நிறுவனம் பால்டெல் தனது எக்ஸ் தளத்தில் காசாவில் தகவல் தொலைத்தொடர்பு மற்றும் இணைய சேவைகள் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ளன. இதை மக்களுக்கு அறிவிப்பதில் வருந்துகிறோம் என்று குறிப்பிட்டிருக்கிறது. இரண்டாவது தடவையாகும் இதுபோன்று நடப்பதால் அப்பகுதியில் உள்ள மக்கள் மேலும் அச்சமடைந்துள்ளனர். இந்த சூழலில் ரஃபா எல்லையை கடந்த 1ஆம் தேதி எகிப்து திறந்தது. காசாவிலிருந்து ரஃபா வழி எகிப்துக்குள் வருவதற்கு வெளிநாட்டவர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதேபோல் போரில் தீவிர காயமடைந்த 81 பாலஸ்தீனர்களுக்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக காசா எல்லை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எகிப்துக்கும் பாலஸ்தீனத்தின் காசாவுக்கும் எல்லைப் பகுதியாக ரஃபா அமைந்துள்ளது. போரிலிருந்து தப்பிப்பதற்காக மக்கள் காசாவிலிருந்து வெளியேறி எகிப்துக்குள் நுழைய திட்டமிட்ட நிலையில் எகிப்து அரசு ரஃபா எல்லையை மூடியது. அதன் பிறகு ரஃபா எல்லை வழியாக காசாவுக்குள் அத்தியாவசிய பொருட்களை கொண்டு செல்வதற்கு மட்டும் எகிப்து அனுமதி வழங்கியது. காசாவிலிருந்து மக்கள் எகிப்துக்குள் நுழைய அனுமதி மறுத்தது. காசாவில் 24 லட்சம் மக்கள் வசித்து வரும் இவர்களில் 44 நாடுகளைச் சேர்ந்த மக்களும் அடக்கம் ஐநா உட்பட 28 சர்வதேச அமைப்புகள் காசாவில் உள்ளன. இந்த நிலையில் அமெரிக்கா மற்றும் கத்தார் ஆகிய இரு நாடுகள் பேச்சுவார்த்தை மேற்கொண்டதை அடுத்து மக்கள் வெளியேறுவதற்காக தற்காலிகமாக ரஃபா எல்லை எகிப்து திறந்துள்ளது. காசாவில் உள்ள வெளிநாட்டவர்களுக்கும் இரட்டை குடியுரிமை பெற்றவர்களுக்கும் மட்டுமே ரஃபா எல்லை வழியாக எகிப்துக்குள் வருவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் போரில் காயமடைந்த 81 பாலஸ்தீனர்களை சிகிச்சைக்கு எகிப்துக்குள் அழைத்து வருவதற்கும் அனுமதி வழங்கப்பட்டது. போரால் காயமுற்றவர்கள் மற்றும் உடல்நலம் குன்றியவர்களை அழைத்துச் செல்ல எகிப்து எல்லையில் ஆம்புலன்ஸ்களும் நிறுத்தப்பட்டுள்ளன. இதேவேளை இஸ்ரேலுடனான வர்த்தக உறவை துண்டிக்க இஸ்லாமிய நாடுகளுக்கு ஈரான் நாட்டின் உயர் தலைவரான ஆயத்துல்லா அலி கமேனி வலியுறுத்தியுள்ளார். எண்ணெய் ஏற்றுமதி உட்பட இஸ்ரேலுடனான வர்த்தகத்தை துண்டிக்குமாறு அவர் தெரிவித்தார். காசா மீது இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் தாக்குதல் காரணமாக ஈரான் தரப்பில் இது பற்றி கூறப்பட்டுள்ளது. காசாவில் நடந்து வரும் இந்த அழிப்பை முடிவுக்கு கொண்டுவர இஸ்லாமிய நாடுகள் விரைந்து வலியுறுத்த வேண்டும். இஸ்லாமிய நாடுகள் சீருசு ஆட்சி நடக்கும் இஸ்ரேலுடன் பொருளாதார ரீதியாக ஒத்துழைக்க கூடாது. காசா மக்கள் மீது யார் அழுத்தம் செலுத்துகிறார்கள் என்பதை இஸ்லாமிய உலகம் மறக்கக்கூடாது. அதில் வரும் இஸ்ரேல் மட்டும் இல்லை, பிரிட்டன், அமெரிக்கா, பிரான்ஸ் ஆகிய நாடுகள் பாலஸ்தீனத்துக்கு எதிராக நிற்கின்றன என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் என ஆயத்துல்லா அலி கமேனி தெரிவித்துள்ளார். இதே நேரம் காசா மீது நடத்தப்படும் தாக்குதலை உடனடியாக நிறுத்தக் கோரி இஸ்ரேலுடனான உறவை பொலிவியா அரசு துண்டித்துள்ளது. காசாவில் பொதுமக்கள் கொல்லப்படுவதை கண்டித்துள்ள பொலிவியா உடனடியாக போர் நிறுத்தம் வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளது. போர் நிறுத்தப்படும் வரை இஸ்ரேலுடன் எந்த உறவும் இருக்காது எனவும் பொலிவியா அரசு அறிவித்துள்ளது. இதேபோல் காசா மீதான தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக கொலம்பியா மற்றும் சிலியும் இஸ்ரேல் நாட்டுக்கான தங்கள் தூதர்களை திரும்ப அழைத்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக இஸ்ரேலுடனான தூதரக உறவுகளை துண்டிக்கும் பொலிவியாவின் முடிவு தீவிரவாதத்துக்கு முன் சரணடைவது போல் ஆகும். இந்த நடவடிக்கையின் மூலம் பொலிவியா அரசாங்கம் ஹமாஸ் தீவிரவாத அமைப்புடன் தன்னை இணைத்துக் கொள்கிறது என்று இஸ்ரேல் அரசின் செய்தி தொடர்பாளர் லயர் ஹயாட் விமர்சித்துள்ளார். இத்தகைய சூழலில் காசா வாழ் மக்களுக்கு எதிராக இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் படுகொலை தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் லெபனானில் இருந்து கிரியஷாத் ஷ்மோனா
நகரை ஏவுகணை மூலம் தாக்கியதாக ஹமாஸ் தெரிவித்துள்ளது. லெபனான் நாட்டில் இயங்கி வரும் ஹிஸ்புல்லாவும் இஸ்ரேல் மீது தாக்குதல் மேற்கொண்டு வருகிறது. இதற்கு இஸ்ரேலும் பதிலடி கொடுத்து வருகிறது. ஆனாலும் லெபனானுடைய பங்களிப்பு என்பது இந்த போரில் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இதேவேளை காசா மீதான தரைவழி தாக்குதலை இஸ்ரேல் ராணுவம் தீவிரப்படுத்தியுள்ளது. இதனால் போர் தீவிரமடையும் அபாயமும் அதிகரித்துள்ளது. வடக்கு காசாவில் உள்ள பாலஸ்தீனர்கள் உடனடியாக வெளியேறுமாறு இஸ்ரேல் பலமுறை எச்சரிக்கை விடுத்த போதிலும் ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனர்கள் அப்பகுதியை விட்டு வெளியேறவில்லை. அத்தோடு போர் நிறுத்தம் என்பது இஸ்ரேல் ஹமாஸிடம் சரணடைவதற்கு சமமானது. ஹமாஸுக்கு எதிரான போரில் வெற்றி பெறும் வரை இஸ்ரேல் போராடும் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு கூறியது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இது தொடர்பாக இஸ்ரேல் ராணுவத்தின் செய்தி தொடர்பாளர் டேனியல் ஹகாரி இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் காசா பகுதியை சுற்றி வளைத்து விட்டதாகவும் இனி போர் நிறுத்தம் என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது என்றும் தெரிவித்துள்ளார். இதனிடையே காசாவில் உள்ள இஸ்ரேல் படை இவ்வாறு சூழ்ந்திருக்கும் நிலையில் இஸ்ரேல் ராணுவ படை வீரர்களை பைகளில் திருப்பி அனுப்புவோம் என ஹமாஸின் ராணுவ பிரிவான இசடின் அல் காசம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதே நேரம் பாலஸ்தீனத்தின் காசா பகுதியில் அடைய முடியாத இலக்கினை அடைய இஸ்ரேல் கடந்த ஒரு மாத காலமாக முயற்சித்து வருவதாக ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் ஜயீத் ஹசன் நஸ்ருல்லா தெரிவித்துள்ளார். லெபனான் நாட்டின் தலைநகரில் திரளான மக்கள் கூடியிருந்த இடத்தில் காணொலி மூலம் அவர் பேசியிருந்தார். இந்த சூழலில் இஸ்ரேல் ஹமாஸ் மோதல் குறித்து முதல்முறையாக அவர் பொதுவெளியில் கருத்து கூறினார். கடந்த அக்டோபர் 7 இஸ்ரேல் நிகழ்ந்த தாக்குதலுக்கு பின்னால் பலத்த திட்டமிடல் உள்ளது. ரகசியம் காத்ததுதான் இந்த திட்டம் வெற்றி பெற காரணம். மேலும் இஸ்ரேலின் பலவீனத்தை இது காட்டுகிறது. இதில் எங்களது பங்கு எதுவும் இல்லை. சுமார் ஒரு மாத காலமாக இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது. ஆனால் ராணுவ ரீதியாக அதில் எந்த ஒரு சாதனையும் இஸ்ரேல் தரப்பு பெறவில்லை. காசாவில் அடைய முடியாத இலக்கை இஸ்ரேல் விரட்டுகிறது. பேச்சுவார்த்தை மூலமாக மட்டுமே இஸ்ரேல் பிணைக்கைதிகளை திரும்பப் பெற முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். இதே நேரம் ஹமாஸின் போர் வியூக பின்னணியில் அவர்களின் ரகசிய சுரங்க நகரம் இருப்பது தெரியவந்துள்ளது. பாலஸ்தீனத்தின் காசா பகுதி 41 கிலோமீட்டர் நீளம், 12 கிலோமீட்டர் அகலம் கொண்டதாகும். இதன் தென்மேற்கில் 11 கிலோமீட்டர் தொலைவு எல்லையை எகிப்துடனும், கிழக்கு மேற்கில் 51 கிலோமீட்டர் தொலைவு எல்லையை இஸ்ரேலுடனும் பகிர்ந்து கொண்டுள்ளது. கடந்த 1948 முதல் 67 வரை காசா பகுதி எகிப்தின் கட்டுப்பாட்டில் இருந்தது. கடந்த 1967 நடந்த போரில் எகிப்திடம் இருந்து காசா பகுதி இஸ்ரேல் கைப்பற்றியது. இதன் பிறகு எகிப்து காசா எல்லை பகுதியில் தடுப்புச் சுவர் எழுப்பப்பட்டது. அப்போது எகிப்தில் உள்ள தங்களது உறவினர்களை சந்திக்க காசா பகுதி மக்கள் எகிப்துக்கு ரகசியமாக சுரங்கப்பாதை அமைத்தனர். கடந்த 1994 ஆண்டில் இந்த சுரங்கப்பாதை வழியாக பாலஸ்தீன அமைப்பினர் ஆயுதங்களை கடத்த தொடங்கினர். இதை தடுக்க அமெரிக்காவின் உதவியுடன் எகிப்து அரசு கடந்த 2009 ஆண்டில் காசா எல்லையில் 16 அடி ஆழத்தில் அஸ்திவாரம் அமைத்து 20 அடி உயரத்துக்கு இரும்பிலான சுவரை கட்டியது. இந்த இரும்பு சுவருக்கும் கீழாக காசாவில் இருந்து எகிப்துக்கு ரகசிய சுரங்கப்பாதைகள் அமைக்கப்பட்டன. இந்த பாதைகள் வழியாக எகிப்திலிருந்து ஆயுதங்கள், எரிபொருள், உணவுப் பொருட்கள், மருந்துகள், கட்டுமான பொருட்கள் காசாவுக்கு கொண்டுவரப்பட்டன. கடந்த 2005 ஆண்டில் காசாவிலிருந்து இஸ்ரேல் ராணுவம் முழுமையாக வெளியேறியது. அதன் பிறகு ஹமாஸ் அமைப்பினர் காசா பகுதியில் பிரம்மாண்டமான சுரங்க நகரத்தை நிர்மாணிக்கும் பணியை தொடங்கினர். நாள்தோறும் 22,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் சுரங்கப்பாதை அமைக்கும் பணியில் ஈடுபட்டனர். ஈரானும் சில முஸ்லிம் அமைப்புகளும் ஏற்றுக்கொண்டன. சமீபத்திய புள்ளிவிவரத்தின்படி ஹமாஸ் அமைப்பினர் காசா பகுதியில் சுமார் 260 அடி ஆழத்தில் 500 கிலோமீட்டர் தொலைவு நீளத்துக்கு சுரங்கப்பாதையை அமைத்துள்ளனர். இதுகுறித்து அமெரிக்க இஸ்ரேலிய உளவுத்துறை வட்டாரங்கள் கூறும்போது காசா பகுதியின் முக்கிய நகரங்களை இணைக்கும் வகையில் சுரங்கப்பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதில் பல்வேறு சுரங்கப்பாதைகள் எகிப்து வரை நீள்கின்றன. இந்த சுரங்கப்பாதை என்று கூறுவதை விட சுரங்க நகரம் என்று அழைக்கலாம். சுரங்கப்பாதைக்குள் பிரம்மாண்ட தங்கும் விடுதிகள் கட்டப்பட்டுள்ளன. இந்த விடுதிகளில் தான் இஸ்ரேலிய பிணைக்கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர். ஹமாஸ் தீவிரவாதிகளின் ஆயுத கிடங்குகளும் சுரங்கப்பாதைகள் உள்ளன. அவற்றில் ஆயிரக்கணக்கான ஏவுகணைகள் சேமித்து வைக்கப்பட்டுள்ளன. பெரும்பாலான சுரங்கப்பாதைகள் சிலந்தி வலை பின்னல் போல கட்டப்பட்டுள்ளன. இந்த பாதைகள் எங்கு தொடங்கி எங்கு முடிகிறது என்பது ஹமாஸ் அமைப்பினருக்கு மட்டுமே தெரியும். வீடுகள், மசூதிகளில் சுரங்கப்பாதைகளின் நுழைவு வாயில்கள் உள்ளன. ஹமாஸ் அமைப்பினரின் தலைமை அலுவலகமும் சுரங்க நகரத்தில் செயற்படுகிறது. சிறிய மருத்துவமனை, மின்சாரத்தை உற்பத்தி செய்ய ஜெனரேட்டர் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் சுரங்க நகரத்தில் இருக்கின்றன. இஸ்ரேல் ராணுவ நடவடிக்கையால் காசா பகுதிக்கான அத்தியாவசிய பொருட்கள் விநியோகம் முழுமையாக தடைப்பட்டிருக்கிறது. ஆனால் ரகசிய சுரங்க பாதைகள் வழியாக எகிப்திலிருந்து காசாவுக்கு குடிநீர், உணவு, எரிபொருள், ஆயுதங்கள் உள்ளிட்டவை தொடர்ந்து கடத்தி வரப்படுகின்றன. இதன் காரணமாகவே ஹமாஸ் அமைப்பினரால் தொடர்ந்தும் போரில் ஈடுபட முடிகிறது. மெக்சிகோவிலிருந்து அமெரிக்காவுக்கு சுரங்கப்பாதை வழியாக போதைப் பொருட்கள் கடத்தப்படுகின்றன. இந்த சுரங்கப்பாதைகளை அமைக்கவும் ஹமாஸ் அமைப்பினரை உதவி செய்துள்ளனர் என அமெரிக்க இஸ்ரேலிய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. காசா பகுதியில் ஹமாஸ் அமைப்புடன் தொடர்புடைய இடங்களில் தற்போது இஸ்ரேலிய போர் விமானங்கள் தாக்குதல் நடத்தி வருகின்றன. அடுத்த கட்டமாக காசா பகுதியில் தரை வழியாக நுழைந்து தாக்குதல் நடத்த இஸ்ரேல் ராணுவம் திட்டமிட்டுள்ளது. அப்போது ஹமாஸின் சுரங்கப்பாதைகள் பெரும் சவாலாக இருக்கும். இந்த சவாலை எதிர்கொள்ள நுரை குண்டுகளை தயார் செய்துள்ளோம் என்றும், இந்த குண்டுகளில் வெடிபொருட்கள் கிடையாது, அதற்கு பதிலாக பல்வேறு வகையான ரசாயனங்கள் உள்ளன. ஹமாஸின் சுரங்கப்பாதையை கண்டுபிடித்தவுடன் அதன் நுழைவு வாயில்களில் நுரை குண்டுகள் வீசப்படும். இந்த குண்டுகளில் இருந்து நுரை வழியாகி சுரங்கப்பாதைகளை முழுமையாக அடைத்துவிடும். சுரங்கப்பாதைக்குள் இருக்கும் ஹமாஸ் தீவிரவாதிகளால் வெளியேற முடியாது. அவர்களால் எதிர் தாக்குதல் நடத்தவும் முடியாது. சுரங்கத்துக்குள்ளே அவர்கள் சமாதியாகும் சூழல் ஏற்படும். ஹமாஸின் சுரங்க நகரத்தை அழிக்க
மற்றொரு திட்டத்தையும் ஆலோசித்து வருகிறோம். மத்திய தரை கடல் பகுதியிலிருந்து மோட்டார் பம்புகள் மூலம் ஹமாஸின் சுரங்கப்பாதைகளில் தண்ணீரை செலுத்த திட்டமிட்டு வருகிறோம். சுரங்க நகரம் தண்ணீரில் மூழ்கினால் ஹமாஸின் முதுகெலும்பு உடைந்துவிடும். இவ்வாறு இஸ்ரேலிய ராணுவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன.